இந்த வீடியோல வந்து கோவால ஒரு பியூட்டிஃபுல்லான சோலோ டிராவலிங் டெஸ்டினேஷன்ஸ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நான் வந்து கோவாவ வேற விதமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். ஏன்னா, என்னுடைய ஒய்ஃப் வந்து ஷி இஸ் ஃப்ரம் கோவா தான். ஸோ, அதனால அவளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ வந்து எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல வந்து நாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த சம்மர்ல வந்து நான் ஒரு 3 பிளேஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ, அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அத பத்தின வீடியோ தான் இது. இது டெஃபினட்டா சோலோ டிராவலர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுக்கும். ஏன்னா, நான் அத வந்து ஃபீல் பண்ணேன். நான் பேச போற பிளேஸஸ் வந்து ரைபந்தர் ஃபெரி, அப்புறம் டாக்டர் சலீம் அலி பேர்ட் சான்ச்சுரி, தென் டாம்டி சுர்லா டெம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற பிளேஸஸ்லாம் வந்து ஜியோகிராபிக்கலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் ஃப்ரம் மட்கான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கோவா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சேயிங் இருக்கு, கோவா பியாண்ட் பீச்சஸ். அதுதான் வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு. நிறைய பேர் வந்து பீச்சஸை தாண்டி கோவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் கோவால ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட் சைடு இருக்கு. நல்ல மரங்கள்லாம் சூழ்ந்த ஒரு அழகான ஒரு இயற்கையோட ஒன்றிணைந்த வாழ்க்கை இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தான் வந்து நான் ரெக்கார்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன அந்த 3 பிளேஸஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரைபந்தர் ஃபெரி. ஃபெரி ரைட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். எஸ்பெஷலி நீங்க ஒரு சோலோ சைக்கிளிஸ்ட் அண்ட் சோலோ பைக் ரைடரா இருக்கும்போது, உங்களுடைய வெஹிக்கிளோட ஒரு ரிவர ஒரு ஃபெரி ரைடா கிராஸ் பண்ணும்போது வந்து அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுக்கும். நெறைய கிரேட் டிராவலர்ஸ் வந்து அத அனுபவிச்சிருக்காங்க. கிரேட் டிராவலர்ஸ்னா சே குவேரா மாரியான ஆட்கள். கோவாலயும் நெறைய ஃபெரி இருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ஃபெரி வந்து இந்த டைம் ரைபந்தர் ஃபெரி. ஏன்னா, ரைபந்தர் ஃபெரி ஏறுனீங்கன்னா, ஏறி இறங்குற இடம் வந்து டாக்டர் சலீம் அலி பேர்ட் சான்ச்சுரியா இருக்கும். ரைபந்தர் ஃபெரி வந்து நீங்க வாஸ்கோலேருந்து வரும்போது வந்து நீங்க மேப் போட்டீங்கன்னா லொகேஷன் காட்டும். அந்த லொகேஷன ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் அந்த ஃபெரி வந்து ஆல்மோஸ்ட் 10 டூ 15 மினிட்ஸ் டியூரேஷன்ல வந்து போகும். அண்ட் டூ வீலர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூட். ஏன்னா, ஒரு பக்கம் வந்து ஓல்டு கோவாவோடைய அந்த ஓல்டு ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் இருக்கும். இன்னொரு சைடு வந்து சலீம் அலி பேர்ட் சென்சுரியோடைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபெரி. அதனால ஒரு போட் இப்படி போகுதுன்னா, இன்னொரு போட் வந்து வரும். அப்புறம் இன்னொரு போட் வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபெரி. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபெரி ரைடு போறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினட்டா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுக்கும். செகண்ட் நான் சொல்லப் போற இடம் வந்து டாக்டர் சலீம் அலி பேர்ட் சான்ச்சுரி. இந்த பிளேஸ் வந்து நான் அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, நான் நான் அப்ப போனப்போ வந்து நாங்க ஒரு ரெசார்ட்ல ஃபேமிலி கெட் டுகெதர் நடந்துட்டு இருக்கு. ஸோ பக்கத்துல அந்த பிளேஸ் இருக்கிறதுனால வந்து யாரெல்லாம் போறாங்கன்னு சொல்லி எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து சின்ன சின்ன பசங்க, அப்புறம் நானும் சும்மா போலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஏன்னா, சன்னி சம்மர்ல கிட்டத்தட்ட ஒரு 3, 3:30 மணிக்கு கூட்டு போறாங்க. அண்ட் செம்ம டயர்டு, செம்ம டேன் ஆகி இருந்தேன். பட் ஒன்ஸ் அதுக்குள்ள என்டர் ஆயிட்ட பிறகு வாவ்! ஹெவன்ங்க. ஏன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்டு வித் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். கிட்டத்தட்ட சன் லைட்டே வந்து உள்ள வரதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்றது. அந்த அளவுக்கு வந்து செம்ம அ என்ன சொல்றது? டென்ஸ்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ள வந்து ஒரு ட்ரையல் இருக்கும். அது வந்து அ பேர்ட் வாட்சிங் ட்ரையலு. கிட்டத்தட்ட 1.9 கிலோமீட்டர். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த மாங்குரோவோட எண்ட் வரைக்கும் நீங்க நடக்கலாம். அண்ட் போற வழி எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிய பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு புடிச்சிரும் உங்களுக்கு. நான் என்ன சொல்றது? எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் கோவாக்கு வந்தா ஒரு மான்சூன் டைம்ல வரணும். அண்ட் அந்த மான்சூன் டைம்ல மழை கொட்டும்போது வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ வந்து குடுத்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த கன்டென்ட் அண்ட் என்னுடைய சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். 3 பிளேஸ் டாம்டி சுர்லா டெம்பிள். அது வந்து ஒரு டெம்பிள் தான். ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள் லைக் 12த் டூ 13த் சென்ச்சுரி டெம்பிள் இருக்கு. போண்டால இருந்தே வந்து 30, 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்துச்சு. மோர் தென் எ டெம்பிள். அந்த டெம்பிள்க்கு போற ரூட்டுங்க. யூ வில் லவ் ரைடிங். நீங்க இந்த இடத்துக்கு வந்து கம் அ உங்ககிட்ட பைக் ஆர் சைக்கிள் இருந்தா மட்டும் தான் போக முடியும். பட் அப்படி போறது தான் வந்து வொர்த். ஏன்னா,
நான் வந்து அன்பார்ச்சுனேட்டா கார்ல போனேன். பட் போகும்போது வந்து அந்த சீனரி, அந்த ரோடெல்லாம் வந்து எப்படி ஒரு 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 முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம ரைட் பண்ணி போம்போது எப்படி ஒரு ஃபீல் குடுக்குமோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளசன்ட்டான ஃபீல வந்து குடுத்தது. மோர் தென் எ டெம்பிள் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அண்ட் அந்த ஜியோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. என்னால நேச்சர் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ, அதனால தான் நானும் உங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் இந்த பிளேஸும் நீங்க மழை கொட்டும்போது வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, யூ வில் லவ் இட். யூ வில் டெக்ஸ்ட் மீ, "ராகுல், தேங்க்ஸ் ஃபார் ரெக்கமெண்டிங் திஸ் பிளேஸ் லைக் தட்." அப்படி வந்து நீங்க வந்து லவ் பண்ணுவீங்க. அந்த காமெடி சுருளா டெம்பிள். டெம்பிளும் வந்து ஒரு ஓல்டு ராக்கெட் டெம்பிள். அண்ட் அது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஒரு ரிவர் பெட்டுக்கு பக்கத்துல இருக்கும். அண்ட் மலைலாம் சூழ்ந்து இருக்கும். நீங்க அங்க போய் பார்க்கும்போது, இது கோவாவா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சூப்பரான ஃபீல வந்து உங்களுக்கு குடுக்கும். தட்ஸ் இட் காய்ஸ். இந்த 3 பிளேஸ் வந்து இப்போ சம்மர்ல நானு ரொம்ப சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அஸ் மை ஃபாலோவர். ஸோ அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துல வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அ பேசி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல வந்து மீட் பண்றேன். மேபி இன்னொரு சோலோ டிராவல், ஒரு சைக்கிளிங் ஆர் என்னுடைய ஒய்ஃப் கூட டாக் ஷோ. See you in next video. Until then, bye bye.